சச்சின் ரொம்ப தொடுக்குத்தனமான சுட்டி பையன். அவன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செல்ல பிள்ளை. அவன் அம்மா தினமும் கதை சொன்னால்தான் அவன் தூங்குவான். அதனால் அவன் கதை சொல்லும்படி அவன் தாயை கெஞ்சிக் கொண்டு இருந்தான். அவன் தாய்க்கு அன்று உடம்பு முடியவில்லை. அதனால் அவனுக்கு கதை சொல்ல மறுத்து விட்டாள். அவனும் விடாமல் அடம் பிடித்தான். அவன் நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட அவன் தந்தை, வா சச்சின், நான் கதை சொல்றேன் என்று தனது அருகில் அவனை அழைத்தார். சச்சின் மிகுந்த சந்தோஷத்துடன் சரி அப்பா என்று தந்தை அருகில் படுத்து கொண்டான். அவன் தந்தை சொல்ல போகும் கதையை மிகுந்த ஆவலோடு கேட்டுக்கொண்டு இருந்தான். சச்சின் அப்பாவும் அவனுக்கு கதை சொல்ல தொடங்கினார். ஒரு நாள் உங்க பாட்டி வெளி முற்றத்தில் விறகு அடுப்புல வடை சுட்டு கொண்டு இருந்தாள். அன்றைக்கு பாட்டிக்கு வடை சுட போதுமான அளவு விறகு அவளிடத்தில் இல்லை. அதனால் என்னை போய் விறகு எடுத்து கொண்டு வந்து உதவி செய்யும்படி கேட்டாள். நான் நண்பர்களோடு விளையாடி கொண்டு இருந்தேன். அதனால் விறகு எடுத்து வந்து உதவி செய்ய மறுத்து விட்டேன். எங்க அம்மாவும் 2-3 தடவை கேட்டு பார்த்தார்கள். என்னால் முடியாது அம்மா, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். இந்த சமயத்துல ஒரு காகம் உங்க பாட்டி சுட்ட ஒரு வடையை தூக்கி செல்ல முயன்றது. கோபம் கொண்ட உங்க பாட்டி அந்த காகத்தை ரொம்ப திட்டினாங்க. அப்புறமா அந்த காகம் அங்கிருந்து போகாம பாட்டியின் முகத்தையே ரொம்ப பரிதாபமாக பார்த்து கொண்டு இருந்தது. அந்த காகம் மீது இரக்கம் கொண்ட உங்க பாட்டி தனது சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த காகத்தை பார்த்து சொன்னால், நீ விறகு எடுத்து வந்து எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு வடை தருவேன் என்று. அதற்கு பசியோடு இருந்த அந்த காகமும் சரி என்று தலையசைத்து விட்டு நிறைய விறகு சேகரித்து கொண்டு வந்து உங்கள் பாட்டிக்கு கொடுத்து உதவியது. அதை கண்டு சந்தோஷத்தில் மகிழ்ந்த உங்கள் பாட்டியும் அந்த காகத்திற்கு வடையொன்று கொடுத்து உதவி செய்தாள். அந்த காகமும் அந்த வடையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றது. அதை பார்த்து கொண்டிருந்த உங்க தாத்தா பாட்டியின் சாதுரியத்தை பாராட்டினார். பாட்டியும் சந்தோஷத்தில் மகிழ்ந்தாங்க. அந்த கதையை கேட்டு மகிழ்ந்த சச்சின், நம்ம பாட்டி ரொம்ப கெட்டிக்காரி எனப்பா என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உறங்கி போனான்.